ஓம் நமச்சிவாய! வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபண்டிபிள் பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். கனிவான உள்ளமும் கவர்ந்திழுக்கும் கவர்ச்சி பெற்ற கன்னிராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி புதன் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் அளிப்பாருங்க. பண வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 3, 5, 6, 9, 12, 15, 16, 19, 21, 23, 26, 30 தேதிகள் நிச்சயம் பணவரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள். பொதுவாக சந்திராஷ்டமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் மனையில் இந்த சந்திர பகவான் மறைவர். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று போராட்டங்கள் வரக்கூடும், கஷ்டங்கள் வரக்கூடும். ஸோ எதையுமே நம்மளால் சரியாக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்துல சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். வீட்டில் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரக்கூடும். காதலர்களிடையே அதிகமாக கருத்து வேறுபாடு வரக்கூடுங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவைப்படக்கூடும். ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/3/2024 அதிகாலை 1 மணி முதல் 15/3/2024 அதிகாலை 3:30 மணி வரை கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நிச்சயம் இதிலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு நீங்கள் வெளியே செல்லலாம். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஒருவருடைய ஜீவனம் என்ன சம்பாதிக்கலாம் அவருடைய கர்மஸ்தானத்தை வச்சு தான் சொல்லக்கூடியதுங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன புதன். அவரே உங்கள் ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை தொழில் அலைச்சல் ஏற்பட்டு மாத பிற்பகுதியில் சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய தொழிலை விரிவடைய செய்வீங்க. அதற்கான கடன் நிச்சயமாக கிடைக்குங்க. வாழ்வின் தோல்வி பயம் போகக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. அடிக்கடி உங்களுடைய வாடிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு பாதையாக செலுத்தி கொடுப்பாங்க. உடன் வேலை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை செய்தால் நிச்சயம் அதில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. உணவு தொழில் முதல் உள்ளூர் வியாபாரிகள் வரைக்கும் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வருமானத்தை படிப்படியாக உயர்த்தி காட்டக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடமே பார்த்தீங்கன்னா அடிமை வேலையை சொல்லக்கூடியது. உங்களுடைய 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருப்பதால் அந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் தாங்க. மேலும் அங்கே 3 கிரகங்கள் இருப்பதால் வேலை சுலபமாக கிடைக்க பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீண்ட நாளாக ஆசைப்பட்ட நிறுவனத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்க பெறுவீங்க. அதிக சம்பள உயர்வும் நிச்சயம் காணப்படுங்க. நல்ல மாற்றங்களை கொடுப்பார் உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து. சற்று அலைச்சல்கள் டென்ஷன்கள் வரக்கூடுங்க. உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கவனமாக இருங்க. கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் வேலையாட்கள் வரைக்கும் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா தனி கௌரவம் நிச்சயம் ஏற்படக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலையை பொறுத்தவரையில் 8ஆம் இடத்தை நம்ம வச்சு சொல்லக்கூடியதுங்க. 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் நிச்சயம் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம் வெளிநாடு. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடல் தாண்டிய பயணம் மேற்கொள்வீங்க. நல்வழி கிடைக்கக்கூடும். துபாய், மலேசியா, சிங்கப்பூர், கனடா போன்ற நாடுகளில் நிரந்தரமாக வேலை கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்குரியவன் 8இல் மறைவதால் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருமணம் தள்ளி போகுங்க. உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசை புத்தி நடந்தால் மாற்றங்கள் நிச்சயம் உண்டுங்க. கல்யாண தடை விலக பெருமாள் கோலத்தில், அதாவது பெருமாள் பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவத்தில் இருப்பார் மற்றும் கல்யாண கந்தசாமியை வணங்கி வர நிச்சயம் நன்மை ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழியாத காவியம் காதல் அழகான ஒரு ஓவியம் தாங்க. உங்கள் கன்னி ராசிக்கு காதல் எளிமையாக வந்துவிடும். புதன், சுக்கிரன் இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா காதல் காரகன். ஸோ இவங்க 2 பேருமே 6ஆம் இடத்துல மறைவதாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு களங்கம் ஏற்படக்கூடுங்க. பின்பு காதலில் பார்த்தீங்கன்னா தெளிந்த நீரோடை போல மாத பிற்பகுதியில் நீங்கள் செயல்படுவீங்க. சுக்கிர பகவான் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயம் நன்மை உண்டாகக்கூடும். உங்களுக்கு காதல் எளிமையாகவே வரக்கூடுங்க. தெய்வீகமான காதல் பந்தம் கருத்து வேறுபாடுகளின்றி ஒன்று கூடக்கூடும். காதலை சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே உங்களை வெற்றியடை செய்வார் இம்மாதம். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளை வரும், குலதெய்வம், புகழ், அதிர்ஷ்டம் பற்றி சொல்லக்கூடியது. உங்கள் 5ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகர சனி பகவான். அவர் 6ஆம் இடத்தில் மறைவதால் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் மறைவிடம் கிடையாதுங்க. அவரும் ஆட்சி பெற்று இருப்பதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை அளிப்பார். பிள்ளை வரத்தை சனி பகவான் உங்களுடைய குலதெய்வம் மூலியமாக நிச்சயம் அளிப்பாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நன்கு படித்து தேர்ச்சி பெறுவதற்கு குரு பகவானே உங்களுக்கு துணைக்கு புரிவாருங்க. உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை கல்வியில் சிறந்த மாணவராக பாராட்டு பெறுவீங்க. வருகின்ற பொதுஆண்டு தேர்வுக்கு அதிக நேரத்தை படிப்பதற்கும் எடுத்துக்கொள்வீர்கள். கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் யோகமான காலகட்டமாக இருக்கக்கூடும். போட்டி பந்தயங்களில் புத்துணர்ச்சி பெற்று வெற்றி பெறும் மாதமாக இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் உங்களுடைய 4ஆம் இட அதிபதியை வைத்து சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தின் அதிபதி தனுர் குரு பகவான். அவர் 8ஆம் மனையில் மறைவதால் சற்று அலைச்சல்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடுங்க. டாக்குமெண்ட் விஷயங்களில் நீங்கள் இந்த பத்திரங்களை பார்த்து படித்து வாங்க வேண்டும். உங்களுடைய வீடு கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கூடுதலாகவே வரக்கூடுங்க.
நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா, மாத பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய நிலம் வாங்குவதற்கான ஆலோசனைகள் வந்து உங்களுடைய குடும்பத்தினர் நிச்சயம் அளிப்பாங்க. ஸோ அத்தை வழி சொத்துக்கள் நிச்சயம் வரக்கூடும். வாகன அமைப்பு சிறப்பாகவே அமையும் மாதமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கிரன், புதன் இந்த 2 பேருமே மதன ராஜகோபால யோகத்தை வந்து உங்களுக்கு நிச்சயம் அளிப்பாருங்க. அவங்க வந்து 6ஆம் இடத்துல இருப்பதால, வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நீங்க கெட்டிக்காரத்தன்மையாகவே இருப்பீங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடும். அதிகமான வருமானம் உண்டாகக்கூடும். வெள்ளித்திரை, சின்னத்திரை நடிகர்கள் நிச்சயம் யோகமான காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. பாராட்டும் பரிசும் மிகுந்த மனமகிழ்ச்சியை அளிக்கும் மாதமாக இருக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதால், உங்களுக்கு அரசியல்ல ஒருத்தர் ஜெயிக்கிறாருனாலே நிச்சயம் சூரிய பகவான் வலுவாக இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் நல்ல பெயரை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். மரியாதை தானாகவே தேடி வரக்கூடுங்க. உங்களை சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வாருங்க. மொத்தத்தில் இம்மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பிரபஞ்சத்தின் அருளாசியுடன் அனுகிரகம் உண்டான மாதமாகவே இருக்கும். பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ராகு, கேது மற்றும் குரு பகவான், சனி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 1, 7 இந்த இடங்கள்ல இருப்பதால நவ கிரக வழிபாடை செய்து கொள்ளவும், நாக சந்நிதி சென்று நாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம் செய்யுங்க. முக்கியமாக சிவப்பிரதோஷத்தில் கலந்து கொண்டாலே போதுங்க. பல ஜென்மத்தில் நம்ம செஞ்ச வந்து பாவங்கள் வந்து கழியக்கூடும். நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிவ வழிபாடு யோகத்தை தரக்கூடும். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.